எழுந்து நின்று ஒருமனப்பட்ட ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. வல்லவரே உமக்கு நன்றி நன்றி. துதிகளின் பாத்திரரே துதிகளின் பாத்திரரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. க்ளோரி க்ளோரி. எல்லா வாய்களை திறங்க ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியா, மனிதர்களை மேன்மை பாராட்டும்படியா இந்த இடத்துல வரவில்லை. சர்வ வல்லவரை நோக்கி பார்க்கும்படியாய் வந்திருக்கிறோம். ராஜாவை நோக்கி பார்க்கும்படியாய், ராஜாவுடைய பிரசன்னம் ஒவ்வொரு ஆட்கொள்ளும்படியாய் வாய்களை திறந்து சர்வ வல்லவரை நோக்கி பார்ப்போம். அவர் நல்லவரே. தேவ பிரசன்னம் இந்த இடத்துல முழுவதுமாய் நிரப்பிக் கொண்டிருக்கிறது. ஆவியானுடைய பிரசன்னம் அந்த இடத்தில் நிரப்பிக் கொண்டிருக்கிறது. ஆவியானுடைய ஆளுகை இந்த இடத்தில் நிரப்பிக் கொண்டிருக்கிறது. ஆமென். ஜீசஸ். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இந்த இடத்தில் கர்த்தர் மாத்திரமே பெரியவர், கர்த்தர் மாத்திரமே பெரியவர். மேன்மை பாராட்டுகிற தேவனே மேன்மை பாராட்ட கடவுள் என்று வேதம் சொல்கிறது. ஆகும் எல்லாம் ஆகும் உம்மாலேதான், எல்லாம் ஆகும் ஆகும் சொல்லுமே. எல்லாம் ஆகும் இயேசுவாலே, எல்லாம் ஆகும் சொல்லுங்க. எனக்கு எல்லாம் ஆக போகிறது. நீ என் வாழ்க்கையில் இல்லைன்னு சொன்னா நான் நிர்மூலமாய் இருப்பேன். ஆனால் நீரோ என்னை பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் மாற்றிருக்கிறீரே, எனக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. என்னை அரவணைத்து தேற்றி என்னை காத்து வழி நடத்துகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. நன்றி ராஜா. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும்.
வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார். வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட சோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா. ஆமென் அப்பா, ஆமென் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த பிரசன்னம் இதுவரை நீங்க ஆளுகை செய்தபடியால் நன்றியப்பா. நான் அபிஷேகம் வல்லமையினால் கர்த்தர் நிரப்பினபடியால் நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் தேவன் விசாரித்து வாழ்விற்கு வேண்டிய சகலத்தையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தபடியால் நன்றி. உங்களுடைய பலன், உங்களுடைய சுகம், உங்களுடைய ஆரோக்கியம் சகலத்தையும் கொடுத்து உங்களுடைய தேர்ச்சி வழி நடத்துகிறதுக்காக உமக்கு கோடாகுடி நன்றிகளை ஏறெடுக்கிறேன். செய்தி வேளையில் உங்களுடைய பிரசனம் ஒவ்வொரு ஆட்கொள்ளட்டும். உங்களுடைய வார்த்தை ஜனங்களுக்குள்ளே கடந்து செல்லட்டும். நன்மையானவர்கள் வாழ்வில் உண்டாகட்டும் என்று சொல்லுகிறேன். முற்றிலுமாய் தாழ்த்துகிறேன், உங்களை மாத்திரம் உயர்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எத்தனை பேர் சுகமாய் இருக்கிறீர்கள்? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் பலனுடன் இருக்கிறீர்கள்? கரங்களை உயர்த்தி. எத்தனை பேர் தைரியமாக இருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. உண்மையா தைரியமா தான் இருக்கிறீங்களா? பாதி சத்தம் தான் வருது. ஹல்லேலூயா. உங்க தைரியத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். தைரியம் எப்படி வரும் தெரியுமா? அவர் உங்களோடு இருக்கிறார் என்று விசுவாசித்தால் வரும். அந்த நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் தைரியம் வரும். இன்று உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை தைரியம். எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய தைரியத்தை ஆண்டவர் தரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். என் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்கு தைரியத்தை தரப்போகிறார். நீ ஜெயிக்கும்படியான ஒரு தைரியம். ஹல்லேலூயா. சிலருக்கு இந்த நாய்களை சிலர் விரட்டிகிட்டே போனால் பின்னால் போய் ஒரு முக்குக்கு வர ஓடிட்டே போகும். நாய், இந்த பூனை, இந்த மிருகங்களை பார்த்தீங்கன்னா அது முதல்ல என்ன செய்யும்? கல்லெடுத்தா ஓட தொடங்கும். அது ஓடுற வர பின்னால் ஒரு பெரிய கூட்டம் என்ன செய்யும்? விரட்டிகிட்டே போகும். ஒரு தெருமுக்கு வந்தோன்னு அது என்ன செய்யும்? திரும்பி என்ன செய்யும்? வேறு வழி இல்லைன்னு சொல்லி உரும தொடங்கும். அப்போ இந்த விரட்டி வந்த ஆளெல்லாம் வந்த ஸ்பீட்லேயே ஓடி போவாங்க. அதை விட ஸ்பீடாக ஓடி போவாங்க. ஹல்லேலூயா. முன்னாலே இந்த தைரியம் இருந்துச்சுன்னா இவ்வளவு தூரம் ஓட வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஆண்டவர் பயத்தின் ஆவியை கொடுக்கல, தைரியத்தின் ஆவியை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள வைராக்கியமான கர்த்தர் என்னோடு இருக்கிறார். நான் அசைக்கப்பட போவதில்லை. என் கர்த்தர் எனக்காக இருக்கிறார். நான் அசைக்கப்பட போவதில்லை. தேவ பிள்ளைகள் எப்பவுமே தைரியமா இருங்க. உன் வாழ்க்கையில் ஒரு தீங்கு வராது. ஒரு ஆமென் சொல்லுங்க சத்தமா. உன் வாழ்க்கையில் ஒரு தீங்கு வராது. உன்னை அழிக்க எதுக்கும் அதிகாரம் இல்லை. என் கர்த்தர் உன்னோடன் இருக்கிறபடியா நீ பலத்தின் மேல் பலன் அடைவாய். உன் வியாதிகள் உன்னை விட்டு மாறும். உன் தரித்திரங்கள் உன்னை விட்டு மாறும். இருளாயிருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் மாறும். தைரியத்தின் ஆவியை கர்த்தர் உன்னோடன் இருக்கிறார். உன் குடும்பத்தில் இருக்க பிரச்சனை எப்படி தீர்க்க போகிறேன்னு ஒருவேளை கவலையா இருக்கலாம்.
கர்த்தர் செய்து முடிப்பார். நீ தைரியமாயிரு. ஒருவனும் பின்தொடராம துன்மார்க்கன் என்ன செய்யறானா? ஓடுறானா. பயந்து என்ன செய்யறானா? ஓடுறானா. ஆனா நீதிமான் எப்படி இருக்கானா தெரியுமா? அவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சிங்கத்தை போல நிமிர்ந்து நிற்கிறான். உன்னை நிமிர்ந்து நிற்கக்கூடிய அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். உனக்கு நல்ல ஸ்பைனல் கார்டை கொடுத்திருக்கிறார். முதுகெலும்பு இல்லைன்னா தரையோடு ஊந்து போக வேண்டியதுதான். உனக்கு சிருஷ்டிப்பே நீ நிமிர்ந்து நிற்கும்படியான சிருஷ்டிப்பு. ஹல்லேலூயா. உனக்கு விரோதமா 1000 பேர் வரலாம், 10,000 பேர் வரலாம். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் பக்கத்திலே 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. இதுதான் தைரியம். என் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், என் கர்த்தனை காக்க இருக்கிறார். ஹல்லேலூயா. உண்மையான ஒரு தைரியம். எந்த மனுஷன் இல்லைனாலே என் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். என்னை விட்டு கொடுக்கவே மாட்டார். அழிவுக்கு என்னை விட்டு கொடுக்க மாட்டார். வியாதியை அழிச்சு கூட விட்டு கொடுக்க மாட்டார். என் கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். சூழ்நிலையை அழிக்க அதிகாரம் கொடுக்க மாட்டார். பிரச்சனை என்னை அமிழ்த்த அதிகாரம் கொடுக்க மாட்டார். என் கர்த்தருடைய நாமத்தினாலே எரியோகளை இடித்து போடுவேன். என் கர்த்தருடைய நாமத்தினாலே சமுத்திரத்தை கடப்பேன். என் கர்த்தருடைய நாமத்தினாலே யோர்தானை கடந்து போவேன். எல்லாவற்றும் நான் ஜெயித்து நான் சுகமுடனும் பலனுடனும் வாழுவேன். என் கர்த்தர் செய்து கொடுப்பார். என் கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க ஓடி 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 சுவண்ட நாட்கள் போதும். தைரியமாக இருங்க. இதுவரை காத்த இம்மானுவேலர் இனியும் உங்களை காப்பாற்றுவார். இதுவரை காத்த எபினேசர் இனியும் உங்களை காப்பாற்றுவார். உன்னை விட்டே கொடுக்க மாட்டார். சிங்கத்தின் மேல் நீ நடப்பாய். சிங்கத்தின் மேலும் விரியம் பாம்பி மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். இதெல்லாம் நீ பார்க்க மாட்டேன். பைபிளில் போட்டிருக்குது. தைரியம் இருந்தால் தான் இதை மிதிக்க முடியும். இந்த அதிகாரத்தை ஆண்டவர் உனக்கு கொடுத்து இருக்கிறார். இந்த அதிகாரத்தை பயன்படுத்துங்க. பயந்த நாட்கள் போதும். சூழ்நிலைகளுக்கு இடம் கொடுத்த நாட்கள் போதும். வைராக்கியமாய் நில்லுங்கள். கர்த்தர் அறியாமை என் வாழ்க்கையில் ஒரு சிறு காயம் கூட ஏற்படாது. ஒரு சிறிய சிதைவு கூட என் வாழ்க்கையில் ஏற்படாது. கர்த்தர் எல்லார் முன்பதாகவும் உன் தலையை உயர்த்துவா. உன் தலை உயர்த்தப்படும். உன் தைரியம் கர்த்தர் மேல இருந்தா. சுயத்தின் மேல தைரியம் வைக்காதீங்க. சூழ்நிலை மேல தைரியம் வைக்காதீங்க. இப்படி வந்தா இப்படி வருங்கிறது மேக்ஸ். என் ஆண்டவருடைய வார்த்தை வித்தியாசமானது. அவர் சொன்னார் எல்லாம் மாறும். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் சொன்னா ஆகும். ஹல்லேலூயா. ஒரு நேரம் சொன்னாங்க, மனிதன் என்ன செய்தான்? குரங்கிலிருந்து வந்தான். ஹல்லேலூயா. அப்ப இன்னும் குரங்கிலிருந்து மனுஷனா பிள்ளைகளை பிறந்துட்டே இருக்கணும். குரங்குடைய அவயத்தை மனுஷனுக்குள்ள வச்சிருக்கணும். ஹல்லேலூயா. இப்போ வந்து அவயங்கள் கிடைக்க ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஹல்லேலூயா. அப்ப கிட்னி இல்லைன்னா எடுத்துக்கலாம். ஆனா மனுஷனுக்கு மனுஷன் தான் இதுவரை செட் ஆகுது. ஹல்லேலூயா. உனக்கு ஆண்டவர் கொடுத்தது எல்லாமே விசேஷமானது. நீ விசேஷமான தைரியமாயிரு. கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். ஒன்னுது உதவாது நினைச்சு தாவீது கொண்ட கோலியாத்தை வீழ்த்த முடியும்னு சொன்னா, உன்னை கொண்டு என் ஆண்டவர் செய்ய நினைக்க காரியம் தடைப்பட போவதே இல்லை. நீ வெட்கப்பட்டு போக போறதே இல்லை. ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்திலே 36, 37ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க சத்தமாக. அந்த சிங்கத்தையும் அந்த கரடியும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்று விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியனும் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான். ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்தித்தானே. ஹல்லேலூயா. தேவனுடைய சேனை என்ன செய்துட்டான்? நாங்களாம் யாரு? தேவ சேனைகள். ஹல்லேலூயா. தேவ சேனைகளாக எங்க என்ன செய்திருக்கா? ஹல்லேலூயா. இப்ப யார போல? சாதா ஒரு எலிய போல பூனைய போல சொல்லல, சிங்கத்தை போலவும் அந்த கரடியை போலவும். கரடியிட்டெல்லாம் நேரில் சண்டை போட முடியாது. சிங்கத்திடத்தில் நேரில் போய் சண்டை போட முடியாது. சாதாரண ஒரு மனிதன் சிங்கத்திடத்தில் போராட முடியாது. அந்த சிங்கத்தையும் கொண்டு போட்டேன்,
கரடியும் கொண்டு போட்டேன், இந்த விருத்த சேதனமற்ற பெலிஸ்தியனும் அவைகளில் உண்டாவான். இந்த சின்ன தாவீதுக்குள்ள என்ன இருந்துச்சு? தைரியம் இருந்துச்சு. ஹல்லேலூயா. விருத்த சேதனமற்ற இந்த பெலிஸ்தியன் ஏமாற்றம். அவன் ஜீவனுள்ள தேவன் என்ன செய்தானா? நிந்தித்தான். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ராணுவங்களின் கர்த்தரை நிந்திக்க இந்த விருத்த சேதனமற்ற பெலிஸ்தியன் ஏமாற்றம். அவனுக்குள்ள இருந்த தைரியத்தை பாருங்க. ஆனா உருவனது சின்னது. தகப்பன் கூட இவனுடைய உருவத்தை என்ன செய்யல? மதிக்கல. ஒரு ராஜாக்கு இவன் தகுதி இல்ல. மிச்ச எல்லா சகோதரனையும் கொண்டு விடுறான், இவனை மட்டும் விடல. காரணம் என்ன? சின்ன பையன். ஒருவேளை உங்க பிரச்சனையை நீங்க பார்த்துட்டு இருக்கலாம், ஒருவேளை உங்களை பார்க்கலாம் அது பெருசா இருக்கலாம், அதுக்கு முன்னால நீ ஒரு கடுக போல இருக்கலாம். ஆனா என் ஆண்டவர் உன் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற சகல ஜனங்களை பார்க்கலும் பெரியவர். ஹல்லேலூயா. இந்த தேவன் உன்னோடு இருக்கிறனால கோலியாத்தும் இவைகளில் ஒன்றை போல ஆவான். உன் பிரச்சனைகளை பார்த்து பயப்படாத, சூழ்நிலையை பார்த்து பயப்படாத. எவைகளா இருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் அதை செதைப்படுத்துவார். உனக்காய் சகலத்தையும் சமபூமியாய் மாற்றுவார். இன்னொரு ரகசியம் தெரியுமா? இப்படி போனோன்னா அந்த மனுஷன் என்ன செய்கிறான் தெரியுமா? அந்த கோலியாத் இவனை பார்த்து சபிக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. நிறைய நேரத்தில் சில மனிதர்கள் நம்ம பார்த்து ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா கொஞ்சம் மண்ணை மாதிரி தூக்கி போட்டுட்டாங்கன்னு சொன்னா நமக்கு நெஞ்சில கட 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 கடன்னு அடிக்க தொடங்கிடும். நீங்க தப்பு செய்யாத வர, அடுத்த ஆளுகளுடைய யாதினை தொடாத வர ஒரு சாபமும் உன்னை அணுகாது. தேவையில்லாம போடக்கூடிய எந்த சாபம் பலிக்கான்னு வேதம் சொல்லுது. உனக்கு சாபம் போட்டா யோசிச்சுடுங்க. ஆதியாகமம் 12 அதுல 3 எடுத்து வாசிங்க. உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பே, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பே. ஹல்லேலூயா. பூமியில் உள்ள சகலமும் உனக்குள்ளாய் ஆசீர்வதிக்கப்படும். அப்போ யாருக்குள்ள ஆசீர்வாதம் இருக்கு? உங்களுக்குள்ள. உங்களை சபிக்காங்களா? பண்ணிட்டு போட்டு, நீ தவறு பண்ணல, கவலைப்படாத. மனுஷன் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உனக்காய் வைராக்கியம் கொண்டு நிற்பார். கர்த்தர் உனக்காய் வைராக்கியம் கொண்டு நிற்பார். உன்னை வெட்கப்பட்டு போகவே செய்ய மாட்டார். உன் தலையை எவ்வளவுதான் அமைச்சு குனிய வச்சு உன்னை மண்ணோடி மண்ணாக்கணும்னு நினைச்சாலும் ஓ ஆண்டவன் கையை பிடிச்சு உன்னை உயர்த்திட்டே போயிட்டு இருப்பார். எந்தெந்த மனுஷர்கள் உன்னை அவமானப்படுத்தி உன்னை அழிக்க நினைத்தார்களோ அந்த மனிதர்கள் மத்தியிலே என் ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். விட்டே கொடுக்க மாட்டார். அவன் நல்ல மேய்ப்பர். தன் மந்தையை விட்டே கொடுக்க மாட்டார். உன்னை விட்டே கொடுக்க மாட்டார். தைரியமாயிருங்க. ஹல்லேலூயா. எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் அவர்கள் ஓம் முன்னால அவர்கள் பணிவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசேப்புக்கு முன்னால எல்லாரும் பணிவார்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறியது. ஆனால் அதற்கான எந்த ஒரு நிலை அங்கு ஏற்படலை. அந்த அசாதாரணமான ஒரு சூழ்நிலை தான் அவன் வாழ்க்கையில் உண்டாச்சு. அவன் உயிருக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. ஒரு அடிமையா போனவன், சிறைச்சாலையில் கிடந்தவன், அப்படியா இருக்கிற ஒரு வாழ்க்கை மாறப்போவது சரித்திரமே கிடையாது. அப்படி ஒரு மாற்றம் ஏற்படவே செய்யாது. ஆனா தேவனால் அது ஆயிடுச்சு. முடியாது என்று நினைக்கிற காரியம் கர்த்தரால் ஆகும். கர்த்தர் செய்து முடிக்கிறார். கர்த்தர் உனக்காய் செய்து முடிக்கிறார். பயப்படாத. ஹல்லேலூயா. அந்த தாவீதோடு இருந்த தேவன் உன்னோடு இருக்கிறார். அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோடு இருந்த தேவன் உன்னோடு இருக்கிறார். அக்கினி சூளையில போட்டால் அந்த அக்கினி சூளையில நீ வேகாம வெளியே வருவ. சிங்க கபியில போட்டாலும் சிங்கத்துடைய நகம் கூட உன் மேல படாது. என் தேவன் அற்புதமாய் அதிசயமாய் உனக்கு அற்புதங்களையும் அடையாளங்களும் செய்து உன்னை நல்ல பலத்துடனும் நல்ல ஆரோக்கியத்துடனும் நல்ல சமாதானத்துடன் வாழ செய்ய அவர் வல்லவர். ஹல்லேலூயா. இந்த தேவனை விசுவாசிங்க. நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. உங்க தைரியம் கர்த்தர் மேல இருக்கட்டும். உங்க தைரியம் உங்களை வெட்கப்பட்டு போக செய்யாது. ஹல்லேலூயா. நேசர் மிகவும் நல்லவர். ஹல்லேலூயா. நேசர் உன்னோடு இருக்கிற உன் பாளையத்துக்குள்ளே உலாவுகிறார். உன் பாளையத்துக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இந்த ஆண்டவர் அறியாம உன் வாழ்க்கையில் ஒரு தீங்கும் நடக்காது. ஹல்லேலூயா. தேவனே உனக்கு பலனாக இருப்பார். தேவனே உனக்கு சுகத்தை தருவார்.
நல்ல சந்தோஷமா வாழ்வீங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று இப்படிப்பட்ட ஒரு தைரியத்தையும் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை தந்த என் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. என் கர்த்தர் மாத்திரமே பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரகாலா காலா லா ரபலா தரபலா லலலலலலல. ஒரு சகோதரி தேவன் காண்பிக்கிறார். மிகவும் ஒடுக்கப்பட்ட ஒரு நிலையிலே காணப்படுகிறார். எல்லாராலும் அவமதிக்கப்பட்ட ஒரு நிலையிலே காணப்படுகிறார். ஒரு அக்காஷகாதாரா கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே காணப்படுகிறார். கண்ணீரே உன் வாழ்க்கையாய் காணப்படுகிறது. மிகவும் வேதனையோடு காணப்படுகிறாய். பொருளாதாரமும் நெருக்கடி எல்லாரும் மத்தியிலும் தலை குனிவான ஒரு நிலையில் காணப்படுகிறாய். கர்த்தருடைய கரம் உன்னை தொடுகிறது. எந்தெந்த ஜனங்களுக்கு முன்புதாய் நீ தலை குனிந்து காணப்பட்டாயோ அதே இடத்திலே என் தேவன் தலையை உயர்த்த போகிறார். எஸ் ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. நன்றி நன்றி ராஜா ராஜா ராஜாவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Kabala kabala kababa baba baba para kabala kabala kababa baba தூரா காபாலா காலா காலா தரா சகாதரமா. வாய்களை திறந்து துதிக்கிற ஏறிடுங்க. தேவ ஆவியானுடைய வல்லமை நிரப்பி கொண்டு இருக்கிறது. தேவ ஆவியானுடைய வல்லமை வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது. தீர்க்கதரிசனத்தின் ஆவி வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது. கர்த்தருடைய ஆவியின் வல்லமை வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது. வாய்களை திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. வாய்களை திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. வாய்களை திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. வாய்களை திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ரகாலா காலா தரா லபோ தரா தூரபல காபல ஷியாந்தரவோ. வாய்களை திறந்து துதிச்சேருங்க. மறுபாஷை கிருபைப்பட்டா பேசுங்க பேசுங்க. வாய்களை திறந்து பேசுங்க. ஆண்டவர் தீர்க்கதரிசனத்தின் ஆவியை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஓ ராபாலா காபாபா. வியாக்கியானத்தின் வல்லமை வெளிப்படுகிறது. வியாக்கியானத்தின் வரங்கள் வெளிப்படுகிறது. வாய்களை திறந்து பேசுங்க. வாய்களை திறந்து பேசுங்க. ஷாகாபாலா லா 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 காபாலா பாதாரபா Durabala kabala barara kabala bala kabala tarala kabala kabala ura kabala kababa baba baba ura kalaka. ஒரு சகோதரனை தேவன் காண்பிக்கிறார். எல்லாம் பெருமையான ஒரு சூழ்நிலையோடு காணப்படுகிறார். அவரா காதாரா இதயத்தில் கண்ணீரோடு காணப்படுகிறார். வெளியில் பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருப்பது போல் வாழ்க்கை தோற்றமளித்தாலும் உள்ளான வாழ்க்கையில இருதயத்திலே வடுகளும் காயங்களும் மட்டுமே இருக்கிறது. உன் காயங்களை தேவன் மாற்றுகிறார். உன் காயங்களை தேவன் கட்டுகிறார். உன் வாழ்வை தேவன் மாற்றுகிறார். அந்த உள்ளான வாழ்க்கையில ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தேவன் நல்கிறார். தேவன் கொடுக்கிறார். இப்பொழுதே விடுதலை பெறுகிறார். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா சூழ்நிலைகளும் ஆண்டவர் மாற்றி போடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சகோதரி தேவன் காண்பிக்கிறார். எவ்வளவு நன்மைகளை செய்தால் ஆனால் எல்லாரும் பார்க்கும் பொழுது அவரை புரிந்து கொள்கிற விதங்கள் எல்லாமே வித்தியாசமாக இருக்கிற. நன்மைகள் செய்தால் ஆனால் அவர்கள் பார்வையில் எல்லாமே விரோதமாய் தோன்றுகிறது. எல்லா பக்கம் நெருக்கம், ஒரு அக்கா எல்லா பக்கம் நிந்தனை, அவமானங்கள். யோசித்து பாருங்கள். கர்த்தர் உன்னோடு இருந்து உன்னை இம்மட்டுமா எந்த மனிதர்களும் முன்பதாய் தலை குனியாமல் தேவனை தூக்கி உயர்த்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இனியும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் மாற்றுவார். எந்தெந்த ஜனங்கள் உனக்கு விரோதமாய் காணப்பட்டார்களோ அவர்கள் மத்தியில் உன் தலையை உயர்த்துவா. உன் தலையை உயர்த்துவா. தேவன் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். தம்முடைய நன்மையினால் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். தம்முடைய வல்லமையினால் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். விடுதலின் கரம், கர்த்தருடைய பலத்த கரம் உண்மையில் நிழலிடுகிறது போல விடுதலின் ஆவியின் வல்லமை வெளிப்பட்டுக் கொண்டு இருக்கிறது. ஒரு சரீரத்தில் இருக்கிற ஒரு பலவீனத்தை ஆண்டவர் போல மாற்றி போடுகிறார். வல்லமை 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 தேவ ஆவியின் வல்லமை, 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 தேவ ஆவியின் வல்லமை. ஒரு சகோதரனை தேவன் காண்பிக்கிறார். பொருளாதாரம் எல்லாம் இழந்த ஒரு நிலையில் காணப்படுகிறார். வறட்சியின் சூழ்நிலையை உன் வாழ்க்கை சென்று கொண்டு இருக்கிறது.
கையின் பிரயாசத்தை தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீ கையிட்டு செய்கிறதை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உனக்கான வளர்ச்சியின் ஞானத்தை தேவன் உனக்கு கொடுக்க விரும்புகிறார். பாபா, இதுவரை அந்த நிலைகள் எல்லாம் மாறப்போகிறது. தேவனுடைய அனந்த ஞானம் உனக்கு வெளிப்பட போகிறது. என்ன செய்ய போகிறார் என்று நீ ஒரு கவலையோடு காணப்பட்டாய். தேவன் எல்லாவற்றையும் செய்து முடிக்க போகிறார். உன் வாழ்க்கையின் தரத்தை ஆண்டவர் மாற்றப் போகிறார். உன் வாழ்க்கையின் நிலையை ஆண்டவர் மாற்றப் போகிறார். எல்லாம் கர்த்தரால் ஆயிற்று. Hallelujah, 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 hallelujah. துதிக்கிறோம் அப்பா, போற்றுகிறோம் அப்பா. நன்றி 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 ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. நல்லவரே, ஒரு நன்றி நன்றி நன்றி. நேசிக்கிறேன் நல்ல பிதாவே, இந்த நாளிலும் உடைய பாதம் வருகிறோம். ஒரு விஷயம் கூட உடைய பாதம் வருகிறோம். வந்திருக்க ஒவ்வொருவரையும் தேவன் ஆற்றி தேற்றி உடைய தைரியத்தை ஒவ்வொருவரும் கொடுத்தபடியால் நன்றி. உடைய பலத்தினால் இடைக்கட்டியபடியால் நன்றி அப்பா. வாழ்விலே முன்னேற்ற ஆசீர்வாதங்களை தேவன் கொடுத்தபடியால் நன்றி அப்பா. ஒரு நேரம் உடைய பிரசனம் இங்கே ஆட்கொண்டபடியால் நன்றி. மீதமுள்ள பகுதி எல்லாவற்றினுடைய வார்த்தை ஜனங்களுக்குள்ளே வெளிப்படட்டும். நன்மையானவைகள் உண்டாகட்டும். ஜனங்களுடைய வாழ்க்கையில மறுபதை கொடுப்பீராக. வல்லமை நிலையிடட்டும். முற்றிலுமாய் தாழ்த்தி பாதம் சமர்ப்பிக்கிறோம். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.